சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த சாய் அப்பாவை கண்டதும் இந்த வாக்கினை நீ கேட்டுவிடு. ஏனென்றால் சாய் அப்பா உனக்கு இன்று உன் மனம் மகிழும்படியான ஒரு வெற்றி செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். உனக்கு துரோகத்தை செய்தவர்களின் இல்லத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி ஒன்று வரப்போகின்றது. இந்த சாய் அப்பாவின் ஆட்டம் அங்கே ஆரம்பித்து விட்டது. இதனை உனக்கு சொல்வதற்காகத்தான் இன்று வந்திருக்கின்றேன். அதற்காக என் குழந்தை, நீ உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் எல்லாம் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கிறாய் என்று நான் சொல்லவில்லை. எதிரிக்கும் கூட நல்லது தான் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தையே, நீ உன் துரோகியை மன்னித்து விடலாம். ஆனால் இந்த அப்பாவிடமிருந்து அவர்களுக்கு ஒரு நாளும் மன்னிப்பு கிடையாது. எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்துவிட்ட பிறகும் ஒருவர் வாழ்க்கையில் இவர்கள் துரோகத்தை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் என்னுடைய பிடியிலிருந்து ஒரு நாளும் தப்பித்து விட முடியாது. அவர்களுக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற தண்டனையிலிருந்து அவர்கள் ஒரு நாளும் விடுபட முடியாது. இப்படித்தான் அவர்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றது. அதை யாராலும் மாற்றிவிடவும் முடியாது. இந்த சாய் அப்பாவினுடைய ஆவசியத்தை இனி அவர்கள் காணப்போகின்றார்கள் என் குழந்தையே. இதனால் வரையிலும் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களும், நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உனக்கு பதில் தரத்தான் உன் அப்பா என்று வந்திருக்கின்றேன். உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து அப்படி என்ன நல்ல செய்தி வந்துவிடப் போகின்றது? அவர்கள் உனக்கு செய்த துரோகத்திற்கு பதிலாக அதற்கான தண்டனை என்ன கிடைத்திருக்கின்றது தெரியுமா? என் அன்பு குழந்தையே, அவர்கள் வாழ்க்கையிலும் எதிர்பாராத ஒரு துரோகத்தை அவர்கள் சந்தித்து விட்டார்கள். அதுவும் உனக்கு செய்த துரோகத்தை விட 2 மடங்கு அதிகமான துரோகத்தை அவர்கள் அங்கே சந்தித்து விட்டார்கள். இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்று அவர்கள் நினைக்க தொடங்கிவிட்டார்கள். உனக்கு செய்த பாவத்திற்கு பலனை அவர்கள் அனுபவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது உன்னுடைய மனநிலையை எப்படி மாற்றுகிறது என்று இந்த அப்பாவிற்கு நன்றாக தெரியும். அப்பா யாருக்கும் எந்த தண்டனையும் கொடுக்காதே, அவர்கள் திருந்தி நல்ல வழி நடத்தி என்று நீ சொல்கின்றாய் அல்லவா? என் குழந்தை சொல்வது எனக்கு கேட்காமல் இல்லை. ஆனால் நான் இப்பொழுது உன் பேச்சை கேட்கின்ற மனநிலையில் இல்லை. என் குழந்தை, நீ கண்ணீர் விட்ட பொழுதும் கஷ்டப்பட்ட பொழுதும் உன்னை பார்த்தும் அவர்களுக்கு இரக்கம் வரவில்லையே. நீ இத்தனை வேதனைகளை அனுபவிக்கிறாயே என்று ஒரு சிறு துளி ஈவு இரக்கம் கூட இல்லாமல் உனக்கு உடனிருந்து கொண்டே துரோகத்தை செய்தார்கள். அப்பொழுது இந்த அப்பா வேடிக்கை பார்த்து கொண்டிருந்து தான் இருந்தேன் என்று நீ கோபம் கொண்டாய் அல்லவா? நான் அன்று வேடிக்கை பார்த்ததற்கான காரணத்தை இப்பொழுது நீ தெரிந்து கொள்வாய். எல்லாவற்றையும் உன்னால் சமாளிக்க முடியும். உனக்கான வலிமை இருக்கின்றது என்பதனால்தான் உன் அப்பா வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். நான் நினைத்தது போலத்தான் நீயும் உன்னுடைய மன வலிமையை கொண்டு எல்லாவற்றையும் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும்போது அப்பா ஒன்றும் உன்னை அத்தனை சாதாரணமாக விட்டு விடவில்லை. நீ எல்லாவற்றையும் அனுபவிக்கும் பொழுது, எல்லா சோதனைகளையும் கடந்து வரும்பொழுது நான் உன்னோடு தான் நின்று கொண்டிருந்தேன். உனக்கு அதையும் மீறி ஒரு இக்கட்டான நிலை வரும்பொழுது அந்த நிலையிலிருந்து நான் உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. இதனால் வரையிலும் நீ பட்டது எல்லாம் போதும். இதற்கு மேலும் இவர்களால் உனக்கு எந்த கஷ்டமும் வந்துவிடக்கூடாது. இவர்கள் திருந்தி விட்டார்கள் என்று நீ எண்ணி விடாதே என் குழந்தையே. துரோகத்தை மனதில் எந்தவிதமான கூச்சமும் இன்றி, எந்தவிதமான தயக்கமும் இன்றி ஒருவருக்கு இன்னொருவரால் செய்ய முடிகிறது என்றால் அவர்கள் எல்லாம் அதனை சாதாரணமானவர்கள் கிடையாது. எதையும் செய்வதற்கு துணிந்தவர்கள். யார் வாழ்க்கையும் கெடுப்பதற்கு இவர்களால் நிச்சயமாக முடியும். நாம் இப்படி செய்வதனால் இவர்களின் எதிர்காலம் இப்படி ஆகிவிடும், இவர்களின் வாழ்க்கை இப்படி மாறிவிடுமே என்ற கவலைகள் எல்லாம் இவர்களுக்கு ஒருபொழுதும் இல்லை. இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்களை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ ஒதுக்கி வைக்கின்றாயோ இல்லையோ, உன் அப்பா நான் ஒதுக்கி வைத்து விடுவேன். அது மட்டுமல்ல, அவர்களை கண்காணாத இடத்திற்கு நான் அனுப்பி வைத்து விடுவேன். என் அன்பு குழந்தையே, அப்பாவின் கோபத்திற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அப்பாவின் கோபம் அத்தனை எளிதாக யாரையும் பாதிப்பது கிடையாது. யார் ஒருவர் தனக்கு விதிக்கப்பட்ட விதியை மீறி தன்னுடைய எல்லையை தாண்டி ஒருவருக்கு கெடுதல் நினைக்கின்றாரோ அவர்களுக்கு நிச்சயமாக எல்லா விதமான சோதனைகளையும் இந்த அப்பா கொடுத்தே தீருவேன்.
அடுத்தவர்களை சோதிக்கும் பொழுது யோசிக்காதவர்கள் தனக்கு சோதனை வரும்பொழுது மட்டும் கண்ணீர் விடுவதற்கான காரணம் என்ன? இந்த காரணத்தை எல்லாம் இவர்கள் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு செய்த தவறுக்கு அவர்கள் மண்டியிட வேண்டும். மண்டியிடாமல் இருக்கும் வரை அவர்களுக்கு நிச்சயமாக எந்த மன்னிப்பும் இந்த சாயப்பாவிடத்திலிருந்து கிடைக்கப் போவது கிடையாது. இந்த துரோகத்தை செய்துவிட்ட பிறகு இவர்களின் நிலை என்னவாக இருந்தது தெரியுமா? துரோகத்தை செய்துவிட்டு அவர்கள் அங்கே ஆனந்த கூத்தாடினார்கள். எத்தனை மனமகிழ்ச்சி அடைந்தார்கள் தெரியுமா? தான் நினைத்ததையெல்லாம் ஒருவர் வாழ்க்கையில் சாதித்து விட்டோம் என்ற மிதப்பில் அவர்கள் அங்கே அலைந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் இந்த சாயப்பா கோபம் உச்சத்தை தொட்டது. அவர்களுக்கான ஒரு சில வாய்ப்புகள் இடத்தில் மன்னிப்பு கேட்கும்படி உருவாக்கி கொடுக்கப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளவில்லை. அவர்களோடு இருந்தவர்களை இது போன்று எல்லாம் செய்ய வேண்டாம். கடவுள் எதையும் விட்டுவிட மாட்டார்கள். தெய்வம் என்ற ஒன்று இருக்கின்றது, அது நின்று கொள்ளும் என்று சொல்லிவிட்ட பிறகும் அதை இவர்கள் பெரிதாக பொருட்படுத்தாமல் தெய்வம் என்ற ஒன்றெல்லாம் கிடையவே கிடையாது, அது வெறும் கல் என்று சொல்லி தெரிந்து கொண்டார்கள். இன்று இவர்கள் பேசிய அத்தனை வார்த்தைகளுக்குமான பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு செய்த தவறுக்கு மனம் வருந்தி உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வருவார்கள். அத்தகைய சூழ்நிலையை நான் இப்பொழுது உருவாக்கிவிட்டு தெய்வம் கோபம் கொண்டால் என்ன நடக்கும் என்பதை இனி இவர்கள் வாழ்க்கை நடக்கின்ற விஷயங்களை வைத்து நீ பார்த்து கொள்வாய். கெட்டவர்கள் எல்லாம் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு விடுகின்ற சாபங்கள் பலிக்காத அதே நேரத்தில் ஒரு நல்லவன் இன்னொருவருக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறான் என்றால் அது நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கின்ற ஒருவருக்கு கெடுதல் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் அந்த மனதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த மனதில் ஏதோ ஒரு காயம் அதிகமாக இருக்கும். இது போன்ற சூழ்நிலையெல்லாம் புரிந்து கொண்டால் என் குழந்தை நிச்சயமாக நான் சொல்கின்ற காரணத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். இவர்கள் நினைத்த விஷயத்தை எல்லாம் செய்துவிட்டு அமைதியாக இருந்து விடலாம் என்று நினைத்து விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கான அமைதியை கொடுக்க உன் அப்பா இனி ஒரு நாளும் விரும்பவில்லை. எதற்காக செய்தோம் என்று எண்ணி எண்ணி காலம் முழுவதும் இனி அவர்கள் கண்ணீர் விட வேண்டும். அந்த நிலைக்கு அவர்கள் வாழ்க்கையை நான் கொண்டு சென்று விட்டேன். என் கனவே பல கஷ்டங்களை கண்டு அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு மேலும் கஷ்டம் ஒன்று வரும்போது நிச்சயமாக தான் செய்த தவறுக்கான தண்டனை என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். என் அன்பு குழந்தையே, இதனால் வரைக்கும் நீ நடந்த விஷயங்களை எண்ணி வருத்தப்படாமல் உன் வாழ்க்கையில் உன் அப்பா வந்துவிட்ட பிறகு இந்த துரோகங்களுக்கெல்லாம் ஒரு முடிவினை தான் கட்டிவிடுவேன் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். அப்பாவினுடைய அன்பு அரவணைப்பும் என் குழந்தைக்கு என்றுமே இருக்கும். நான் என் குழந்தைகளை ஒரு நாளும் மற்றவர்கள் முன்னிலையில் தலைகுனிய விட்டுவிட மாட்டேன். உன்னுடைய தன்னம்பிக்கையை கையெடுத்து கொண்டு நீ எந்நாளும் நீ மற்றவர்கள் முன்னிலையில் உனக்கான தன்மானத்தை விட்டு கொடுத்து விடக்கூடாது என்பதில் மட்டும் கவனமாக இருந்துவிட்டால் போதும். மற்றபடி எல்லா விஷயங்களும் நீ நினைத்தபடியே உன் வாழ்க்கை நடக்கும். நான் உனக்கு சோதனைகளை கொடுப்பேன், ஆனால் அதே நேரத்தில் அந்த சோதனையிலிருந்து உன்னை மீட்டும் எடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் நடப்பதை எல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள யாருக்கும் இரக்கப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. அவர்கள் உனக்கு எதை செய்தார்களோ அதை தேவன் அவர்களுக்கு கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. மன்னிப்பு என்ற வார்த்தைகள் எல்லாம் இப்பொழுது சாதாரணமாக மாறிவிட்டது. அதற்கெல்லாம் உணர்வுகள் இல்லாமல் போய்விட்டது. அதனால் சாதாரண வார்த்தைகளுக்கு எல்லாம் மதிப்பு கொடுக்காமல் உண்மையான உணர்வுகளுக்கு மட்டுமே என் குழந்தை நீ மதிப்பு கொடு. இது ஒன்றே உன்னை வாழ்க்கையின் உயரத்திற்கு அழைத்துச் செல்லும். இந்த அப்பாவின் ஆசிகள் எப்பொழுதும் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.